தமிழ்நாடு அனைவருக்கும் வணக்கம். முக்கிய பொருளாதார நிகழ்வுகள், அடுத்து பங்குகள் தந்த செய்திகளை இவருந்து கார்பரேட் ஆக்ஷன் பத்தி இந்த வீடியோல பார்ப்போம். இந்திய தொழில் உற்பத்தி தகவல் ஐஐபி டேட்டா மே மாதத்திற்கான தரவு சந்தை எதிர்பார்த்ததை விட முறியடித்து 5.1% உயர்ந்துள்ளது. இது பங்கு சந்தைக்கு ஒரு நல்ல அறிகுறியாகவும் பாசிட்டிவாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்தில் வெளிநாட்டு கடன், இந்தியாவில் வெளிநாட்டு கடன் அதிகரித்து 762.8 பில்லியன் டாலராக உள்ளது. இது இந்தியாவின் ஜிடிபி வளர்ச்சியை சுமார் 20.8%, 21% இருக்கிறது. முதலீட்டாளர்கள் கவனிக்க வேண்டிய சில பங்குகளை பார்ப்போம். எஸ் பேங்க் வங்கி தனது மூலதனத்தை உயர்த்துவதற்காக பங்கு மற்றும் கடன் பத்திரங்களை ஈக்விட்டி அண்ட் டெப்ட் மூலம் சுமார் 1.7 மில்லியன் டாலர் திரட்ட திட்டம் உள்ளதுங்க. இதனால என்ன ஆகும்? இந்த நிதி திட்டம் அறிவிப்பு வங்கியின் எதிர்கால வளர்ச்சிக்கு உதவும் என்பதால் வங்கியின் நகர்வுகளை கவனிக்க வேண்டியது அவசியம். அதே நேரத்தில் எம்சிஎக்ஸ் இந்தியா பாண்டி ஆக்சைடு யூடிஐ மியூச்சுவல் ஃபண்ட் எம்சிஎக்ஸ் பங்குல சுமார் 425 கோடி முதலீடு செஞ்சிருக்காங்க. அதே போல ஐசிஐசிஐ புரொடெஷனல் மியூச்சுவல் ஃபண்டானது பாண்டி ஆக்சைடு நிறுவனத்துல ஸ்டாக்ல 1.5% பங்குகளை 1.5% வாங்கியுள்ளது. இது பெரிய நிறுவனங்கள் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர் பங்குகளை வாங்கும் போது அந்த பங்குகளின் வர்த்தக ஆர்வம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது. இதையும் வாட்ச் லிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கலாம். அதே நேரத்துல மின்சார வாகனங்கள் டெல்லி அரசு இ ஸ்கூட்டர் மற்றும் இ பைக்குகளுக்கான மானியத்தை அறிவித்திருக்காங்க. இல்ல அதை மொத்தம் 3 விதமா மானியம் அறிவித்திருக்காங்க. மொத்தமா 10,000 வரைய மானியம் அறிவித்திருக்காங்க. மேலும் 2028 முதல் பெட்ரோல் வாகன பதிவுகளை நிறுத்த திட்டமிட்டிருக்காங்க. பெரும்பாலும் இப்போ ஆட்டோ, டூ வீலர் எல்லாமே, டூ வீலர் அடுத்த ஏப்ரலோ மே மாசத்துக்கு அப்புறம், இப்போ ஆட்டோ எல்லாம் ஆகஸ்ட் மாசம் நினைக்கிறேன். இது எல்லாமே இனிமேல் டெல்லி அரசு இவி வெஹிக்கிள் மட்டும் பெட்ரோல் டீசல் வாக்காம புக் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது இந்தியாவின் கச்சா எண்ணெய் ஆயில் இறக்குமதி செலவை குறைக்க உதவும். அரசு இத்துறைக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதால் இவி சம்பந்தப்பட்ட பங்குகளை நீண்ட கால அடிப்படையில் கவனிக்க வேண்டியது அவசியம். ரயில்வே மற்றும் உள்கட்டமைப்பு செய்தி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, பெங்களூரை சுற்றியுள்ள நகரங்களை இணைக்கும் ரயில்வே தடங்களை 4 மடங்காக உயர்த்த திட்டம் வச்சிருக்காங்க ரயில்வே துறை. இது ரயில்வே கட்டுமான தொழில் உள்ள நிறுவனங்களுக்கு நீண்ட கால ஒப்பந்தங்களை உருவாக்கி லாபத்தை தர அதிகரிக்கும். இதே போல ஒரு பங்கை தேர்ந்தெடுத்துட்டீங்க அப்படின்னா, அஞ்சு மெத்தட் சொல்லுறேன். இதை மட்டும் நீங்க பாத்துக்கணும். பங்கை தேர்ந்தெடுக்கிறது முன்னாடி நிறுவனத்துடைய கடன் அளவு மற்றும் தொழில் லாபம், வேல்யூவேஷன், பங்கு தற்போது சந்தை விலையில் மலிவாக கிடைக்கிறதா, எபிஷியன்சி அண்ட் ப்ராப்பர்ட்டி, நிர்வாகத்தின் செயல்பாடு மற்றும் லாப வரம்பு, மேனேஜ்மெண்ட் குவாலிட்டி, நிறுவனத்தின் நேர்மை மற்றும் எதிர்கால தொலைநோக்கு, ஃபியூச்சர் குரோத் மோட்டிவ், போட்டியாளர்களை விட இந்த நிறுவனம் தனித்துவமாக என்ன செய்கிறது என்பதை முதலீட்டாளர்கள் மிகவும் கவனமாக பார்க்கணுங்க. ஓகேங்களா? இது எல்லாமே இப்ப எல்லா குவார்டர் ரிசல்ட் வரப்போகுது, ஃபர்ஸ்ட் குவார்டர் ரிசல்ட் வரப்போகுது. அதனால நீங்க உங்க போர்ட்போலியோ வச்சிருக்க ஸ்டாக்ஸோடைய வேல்யூவேஷன், அவருடைய தொழில் எஃபிஷியன்சி, ப்ராபபிலிட்டி, நிர்வாகத்திறன் செயல்பாடு, லாப வரம்பு, மேனேஜ்மெண்டுடைய குவாலிட்டி, அதே போல மேனேஜ்மெண்டுடைய எதிர்கால தொலைநோக்கு, ஃபியூச்சர் குரோத் மோட், இதை எல்லாமே நீங்க படிச்சு தெரிஞ்சு வச்சுக்குவது மிகவும் நல்லது. சும்மா டிவிடன் கொடுக்காண்டி வாங்குறது, பிரேக் அவுட்டுக்காண்டி வாங்குறது அப்படி இல்லாம கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பண்ணுறது மிகவும் உகந்தது. நிர்வாகம் சந்தையில் வர்த்தகம் செய்யும் போது நீங்கள் எதை எதிர்பார்க்கிறீர்கள் என்பதை விட சந்தை என்ன செய்கிறது என்பதை கவனிப்பதுதாங்க மிகவும் முக்கியம். அதே போல பதட்டப்படைய வேணாம். சந்தையை நிலவும் ஒரு சின்ன நியூஸ்னால ஒரு போலி பயம்லாம் வரும். அதாவது இப்ப அமெரிக்கால ஏதோ குண்டு பிடிச்சிச்சு, இங்கே குண்டு போட்டுச்சு அப்படிங்குவாங்க. இப்ப
ரஷ்யா உக்ரைன் போர் வந்தப்போ ஒரு தாக்கம் இருந்துச்சு. இப்ப அது ரெகுலரா ஆயிடுச்சு. இப்ப ஈரான் அமெரிக்கா போர் வந்தப்போ ஒரு தாக்கம் இருந்துச்சு. இப்ப அது கொஞ்சம் ரெகுலரா ஆயிடுச்சு. அவ்வளவுதான். இனிமேல் அந்த போர் முடிஞ்சாலும் முடியாட்டினாலும் ஆனா இருந்தாலும் அதை வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. என்னன்னா குரூட் ஆயில் ஒண்ணு மட்டும் அதை நம்பி இருக்கிறதுனால கொஞ்சம் அதை வாட்ச் பண்ண வேண்டாம். இந்தியாவுடைய இறக்குமதி 90% இருக்கிறதுனால இந்த மட்டும் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. மற்றபடி அது நார்மலா ஒட்டையன்னு ஆகி போச்சு. ஈரான் அமெரிக்காவோ இது எல்லாமே இஸ்ரேல் இதெல்லாம் ஒட்டின்னு ஆகி போச்சு. அதனால ஒரு சின்ன கிராஸ் என்ற வதந்திகளை நம்பி எந்த முடிவும் எடுக்காதீங்க. சந்தை ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ள சிக்கி இருக்கும்போது அவசரப்பட்டு வர்த்தகம் செய்வதை தவிர்த்து சரியான வாய்ப்புகளை காத்து இருப்பது நல்லதுங்க. ஜூன் 30 இன்னைக்கு மாதாந்திர எஸ்பி என்பதால் சந்தையில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. சந்தை 23,920 என்ற முக்கிய புள்ளியை உடைத்து கீழே சென்றால் நிப்டியானது 23,920 என்ற புள்ளி கீழே உடைத்து சென்றுச்சுன்னா 23,860 என்ற இலக்கை நோக்கி வரலாம். அதுல இருந்து 23,800 முடிய வரலாம். இந்த லெவல் முடிய வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. ஓகேங்களா? அதனால நேரத்தை வீடியோல சொல்லுங்க. இந்த கையை கட் பண்ணுச்சுன்னா பாருங்க, லோவை கட் பண்ணுச்சுன்னா பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லலாம். அதே இதை ஏற்றம் ஒருவேளை 24,000 என்ற எல்லையை உடைச்சு வலுவாக மேலே ஏறினால் ஃபர்ஸ்ட் 24,080 அதுக்கடுத்து 24,120 இருந்து 140 ஒரு ஜோனாக செயல்படும், எஸ்டென்ஸாக செயல்படும். அந்த 140க்கு மேல பிரேக் பண்ணா மட்டுமே மார்க்கெட் ஆனது மேல போகும். இல்ல அப்படின்னா பார்த்துக்கணும். அதே போல கேப் அப்போ கேப் டவுனோ இல்லாமல் சந்தை இயல்பாக தொடங்கிடுச்சு அப்படின்னா ஒரு குறுகிய கால ரேஞ்சுக்குள்ளேயே முடிவடைய வாய்ப்பு இன்னைக்கு அதிகமா இருக்கு. இன்னைக்கு எஸ்பினால மார்க்கெட்ல முதல் கட்ட காலையில மார்க்கெட் எப்படி நடக்குதுன்னு பார்த்துக்கோங்க. அதே நேரத்துல பேங்க் நிப்டி கொஞ்சம் கவனமா பார்த்து வச்சுக்கோங்க. பேங்க் நிப்டியில ஒரு விற்பனை அழுத்தம் செல்லிங் பிரஷர் அதிகமாக பார்த்து கருதப்படுகிறதுங்க. நிப்டியில் பேங்க் நிப்டியில கால் ஆப்ஷன் பிரீமியம் சற்று அதிகமாக இருப்பதால் சந்தை சிறிய சரிய சந்தித்திக்கும். அதாவது பேங்க் நிப்டியோட கால் பிரீமியம் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மைனஸா வந்துட்டு அதுக்கப்புறம் கூட மேல போகலாம். அது இறக்கம் அந்த பிரீமியத்தை கணிசமாக குறைய வாய்ப்பு உள்ளது. 57,500 என்ற புள்ளியில் மேக்ஸ் பெயின் இருப்பதால் சந்தை நிலையை சுற்றி அதிக ஏற்ற இறக்கங்கள் செயல்படக்கூடும். பேங்க் நிப்டியை பொறுத்தளவு இது வர்த்தகர்களுக்கு ஒரு சவாலான சூழலை உருவாக்கலாம். புதியவர்களா இருந்தேன்னா கையை கட்டி வேடிக்கை பாருங்க. அதே போல சந்தையில எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. அதெல்லாம் வர்த்தகம் செய்வதற்கு முன்னாடி முறையான ஸ்டாப் லாஸை வச்சுக்கிட்டு நீங்க செயல்படுங்க. பேங்க் நிப்டி பிரீமியம் கால் பிரீமியம் அதிகமா இருக்கு. மார்க்கெட் ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கால் பிரீமியத்தை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். அப்பதான் கார்பரேட் ஆக்ஷன் உடைய நிறுவனங்களை பார்ப்போம். ஆட்டோமேட்டிக் ஆக்சிஸ் இது ஒரு பங்கிற்கு 32 ரூபாய் டிவிடன் அறிவிச்சிருக்காங்க. ஆகஸ்ட் 5 முக்கிய எஸ்டேட். யூடிஐ ஏஎம்சி ஒரு பங்கிற்கு 40 ரூபாய் டிவிடன் அறிவிச்சிருக்காங்க. ஜூலை 14 எஸ்டேட். பிர்லா சாப்ட் ஒரு பங்கிற்கு 4 ரூபாய் டிவிடன் அறிவிச்சிருக்காங்க. ஜூலை 10. குஜராத் இன்ஜெட் கேரளா கம்பெனியானது 1:10 என்ற விகிதத்தில் ஸ்டாக் ஃபில்ட் அறிவிச்சிருக்காங்க. நம்மகிட்ட ஒரு பங்கு இருந்துச்சுன்னா 10 பங்குகளாக மாறும். ஜூலை 2 இதோடைய டேட்டு. டிவைன் கேகா ஜீவல் அறிவிப்பு என்னன்னா 2:1 என்ற விகிதத்தில் போனஸ் பங்குகள் அறிவிச்சிருக்காங்க. ஒவ்வொரு பங்கிற்கும் 2 போனஸ் பங்குகள் வழங்கப்படும். ஜூலை 2 முக்கிய இது, அதுக்குள்ள வச்சுக்கணும். அதே போல புரோக்கரேஜ் கொடுத்த பங்குகளை பார்ப்போம். வெவ்வேறு தகவல் நிறுவனங்கள் சில பங்குகளை பகிர்ந்து வைத்திருக்காங்க. கிண்டுஸ்தான் சிங்குக்கு HDFC செக்யூரிட்டி நிறுவனமானது 550 நிர்ணயித்திருக்கு. IDFC ஃபர்ஸ்ட் பங்குக்கு ICICI
பிராகட் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் வந்து வங்கியின் இலக்கு வந்து 82 ரூபா 50 காசு சொல்லியிருக்காங்க. சுஸ்லான் எனர்ஜிக்கு ஆக்சஸ் செக்யூரிட்டிஸ் நிறுவனம் இந்த பங்கின் இலக்கு 60 ரூபா 50 காசு நிர்ணயித்திருக்கு. டாடா பவருக்கு ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் வந்து இந்த பங்கின் இலக்கு 405 ரூபா நிர்ணயித்து இருக்காங்க. இது வந்து இந்த தகவலை வந்து கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே புரோக்கரேஜ் படகு நிறுவனங்களோ இந்த ரேட்டிங் ஏஜென்சிகளோ கொடுக்கறதுனால நம்ம வாங்கக்கூடாதுங்க. நம்மளும் அனலைஸ் பண்ணிட்டு பார்த்து பண்ணுறது நல்லது. நம்ம வலையில சிக்க வைக்கிறதுக்காக கூட நம்மளாம் வாங்க வைப்பாங்க. 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்லாம் வாங்க சொன்னாங்க. ஆனால் நெட்ஒர்க்கோ பிரசிடென்ட் சிஸ்டம் நேற்று பார்த்தீங்கன்னா டவுன் ஆச்சு. அதனால புரோக்கரேஜுக்காக கொடுக்குறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி வாங்கக்கூடாது. நீங்க சொந்தமா பகுப்பாய்வு செஞ்சுக்கிட்டு சப்போர்ட் ஆஃப் எக்ஸ்டென்ஷனாவது ட்ராப் பண்ணி அதனாவது ஃபாலோ பண்ணிக்கணும். இது கல்வி நோக்கத்திற்காக மட்டுமே கூறப்படுகிறது. இந்த வீடியோல முதலீடு செய்வதற்கு முன்பு நீங்களே சொந்தமாக ஆய்வு செய்யவும் அல்லது தகுதியான செபி ஆலோசனை பெற்ற ஆலோசகர்களிடம் நீங்கள் ஆலோசனை கேட்பது மிகவும் நல்லது. ஓகே, முக்கியமான பொருளாதார தகவல் இன்னைக்கு ஒரு டேட்டா வரப்போகுது. அதை அடுத்த வீடியோல பார்ப்போம். இது வந்து பாசிட்டிவா இருக்கு. இன்னைக்கு மந்த்லி எஸ்பி மிகவும் கவனமா பார்த்து ட்ரேடு பண்ணுங்க. பையர் வந்து நம்ம வந்து ட்ரெண்டு பார்க்கணும், வேலிங் பார்த்துக்கணும். ப்ரீவியஸ் கேண்டில் பிரேக் அவுட்ல பார்க்க போறோம்னா வேலிங்குடைய வேலிங் பார்த்துக்குவேன். ஐவி பார்க்கணும். அதே போல பிரீமியம் அதிகமா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். இது நீங்க 4-5 இதை பார்க்க வேண்டியது இருக்கு. அதெல்லாம் பார்க்காம ட்ரெண்டை மட்டும் பார்த்து போகாதீங்க. ஆப்ஷன் பையரு ஓடுற தண்ணியெல்லாம் அள்ளிட்டு வரணும். அது என்ன வேகமா ஓடுதோ அந்த வேகத்தை எடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதனால அவசரப்பட்டு பண்ணாதீங்க. சைடுவேஸ் மார்க்கெட்ல டிகே ஆயிடும். அதனால ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்ல ஆப்ஷன் பையரு கவனமா பண்ணுங்க. போர்ட்போலியோவை பிளெட்ஜ் பண்ணி எதுவுமே பண்ணாதீங்க. போர்ட்போலியோவை இந்த ஸ்டாக் மார்க்கெட்டு இப்போ நடக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்டு போர்ட்போலியோவை பில்டு பண்ணக்கூடிய மார்க்கெட்டுங்க. அதனால நல்ல நல்ல பங்குகளை போர்ட்போலியோ பில்டு பண்ணுங்க. நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வரும் காலங்களில் ட்ரேடு பண்ணி ஆகணும்னு நினைக்காதீங்க. மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி ட்ரேடு பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ஏதாவது புக்கு எடுத்து படிங்க. இல்லை புக்கு எடுத்து படிக்க முடியல உங்களுக்கு அதெல்லாம் லாபம் போர் அடிக்குது அப்படின்னா கம்ப்யூட்டர்லயோ மொபைல்லையோ பார்க்காதீங்க. என்கிட்ட வெளியில போயிருக்கீங்க ஓகேங்களா. இருந்துக்கிட்டு ஏதாவது ட்ரேடு பண்ணிக்கிட்டு உங்களுடைய கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை வீணா ஆக்கிடாதீங்க. ஆப்ஷன் பையிங்கிறது. ஏன்னா எல்லா வீடியோலையுமே ரொம்ப ஈஸியா சொல்லிக்கிறாங்க. ஆப்ஷன் பையருக்கு என்ன நமக்கு என்ன 4 ரூபாய்க்கு வாங்கி 4.50 வித்தா போதும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு என்னென்ன பார்க்கணும்னு சொல்ல மாட்டாங்க ஓகேங்களா. அதனால ஏகப்பட்ட இது இருக்கு. ஆப்ஷன் செல்லர் வந்து கேபிட்டல் வச்சிருப்பாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க. ஆனா பையர் வந்து ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து பண்ணணும். கேண்டலிஸ்டிக்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது. அதோட சேர்த்து ஒரு டேட்டாவையும் பார்க்கணும். பார்த்துக்கிட்டு நீங்க ஆப்ஷன் பையர் பண்ணணும். அதனால கவனமா பார்த்துட்டு பண்ணிக்கோங்க. ஓகே, வாழ்க வளப்படும். இதை பத்தி வீடியோ அடுத்த வீடியோல தெளிவா சொல்லுவோம். என்னென்னலாம் ஆப்ஷன் பையர் பார்க்கணும் அப்படிங்கிறது. வாழ்க வளர்த்துக்கும்.